தேங்க்யூ சார். என் பேர் பாலமுருகன் சார். நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். பட் ஆனால் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சார் சொல்லப்போனால் ஐ எம் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் சார். வெரி குட். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே. சென்னையில் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ லாஸ்ட் டைம் எங்கள் காலேஜுக்கு வந்து இன்டர்வியூக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் கேட்கும்போது சார் ரெஸ்யூம் கேட்டார். சப்போஸ் இந்த ரெஸ்யூமில் வந்து உன்னதுல வெயிட் இல்லை 7.5க்கு மேலே சிஜிபி வச்சிருந்தா என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டார். ரெஸ்யூமில் வெயிட் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஒரு டிசைன் பேப்பர் இல்லை, ஒரு டிசைன் லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா ரெஸ்யூமில் அப்படின்னு சொன்னார். நீ டிசைன் லாங்குவேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து நிறையா வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கலைங்க சார். எல்லாமே ஆங்கிலத்திலே இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல. எனக்கு வந்து நான் பேசிக்கலாக இப்போ கடைசியாக 12th வரைக்குமே தமிழ் மீடியம் தான் சார் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணது தான் ஃபஸ்ட்டு செமஸ்டரே கொஞ்சம் சிரமமாக போச்சு. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப சிரமமாக இருந்ததும் தமிழ் லாங்குவேஜ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாங்குவேஜே கிடைக்கல சார். இதே ப்ரைவேட்டாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் போனால் அவங்க டூல்ஸ் தனித்தனியாக பிரிக்கணும். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டூல்ஸை முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம வீடியோ இப்போ கிரியோ சாலிட்வொர்க்ஸ் பார்த்தோன்னா ஒரு டூல்ஸை வந்து நம்ம ஒரு வீடியோவாக தனியாக பார்க்குறோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம் சார். அதனால இப்போ இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நீ ஏதோ டிசைனில் இப்போ பண்ணுறீங்கன்னா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு கிடைக்கல சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 months தான் சார் ஆகுது இப்போ உங்கள் சேனலில் ஜாயின் பண்ணி. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா நிறைய பிளேலிஸ்ட் சொல்கிற மாதிரி ஸ்ரீதர் சார் சொல்கிற மாதிரி பிளேலிஸ்ட் நிறைய இருக்குங்க சார். அதில் பார்த்து இப்போ வந்து கிரியேவும் சாலிட்வொர்க்ஸும் போத்தாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேங்க சார். இப்போ கிட்டத்தட்ட பாதி மீடியம் முடிச்சிட்டேன் சார். எப்படி இந்த டிகிரி பேப்பர் வாங்குறதுக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் சார். அவர் சார் சொல்றாரு நீ டிசைன் பேப்பர் பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சார். பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனால் இப்போ இருந்தாலும் டிசைன் பண்ணாலும் உனக்கு ஒரு கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுக்கோ அப்படின்னாக்கு இப்போ யூடெமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஒரு 3 வீடியோ ஜாயின் பண்ணிட்டு மூணு கோர்ஸ் கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். சரி, இப்போ நீங்க எதிர்பார்த்து நீங்க உள்ள வரும்போது எதிர்பார்த்தது உங்களுக்கு கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சதா உங்களுக்கு? அது கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோகேடாவது நாலேஜ் இருக்கணும்னு தான் வரோம். ஆனா இங்க 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் 2 இருக்கு. அது சொன்னாலே கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்குன்னு ஸ்டாஃப் சொல்றாங்க சார். நீ முதல்ல 3D மாடலிங் முடிச்சிரு, ஆட்டோகேட் முடிச்சிருன்னு தான் சார் சொன்னாங்க. இப்போ நான் போத் கிரியேவும் சாலிட்வொர்க்ஸும் லேர்ன் பண்ணி வந்துட்டு இருக்கேன் சார். வீடியோஸ்ல மேக்ஸிமம் இந்த சாலிட்வொர்க்ஸ் மேக்ஸிமம் எல்லா வீடியோ டவுன்லோட் வச்சுட்டேன் சார். இப்போ இடையில நெட் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லா வீடியோ டவுன்லோட் வச்சுட்டேன் சார். இப்போ ஒன்னொன்னா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே போத்தா அப்படியே ரெண்டுமே ஒரே. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த லிங்க் டயக்ராம் லிங்க்ஸ் கீழே கொடுப்பீங்கல்ல சார், அதை வச்சு அப்படியே போத் ரெண்டுத்துலயுமே லேப் பண்ணிடு. பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப் தான் சார் கையில இருக்கு. பாத்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் ஒரு லேப்லயும் கிரியா ஒரு லேப்லயும் இன்ஸ்டால் பண்ணி ரெண்டுத்துமே போத்தாவே நீங்க ஒரு டூல்ஸ் லேர்ன் பண்ணனா அதை அப்படியே டிராப் பண்ணி பார்த்துருவேன் சார். அப்பதான் சார் அது மைண்ட்ல இருக்கு. அதுதான் சார் பெஸ்டாவும் இருக்கு. ஆமா ஆமா. பாலமுருகன் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. அதை டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸா ஒரு டிராயிங் போட்டு பார்க்கணும். ஆமா சார். இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி அதான் சார் அந்த வீக்லி சேலஞ்சு கொஞ்சம் வர இருக்கிறதுக்கு தான் சார். அது இருந்தா நான் எங்களுக்கு டச் இல்லாம இருக்காம கொஞ்சம் டச் இருக்குங்க சார். அதுக்காக தான் சார். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஏதாவது இருக்குமா இல்ல இவ்வளவு இந்த டயத்துக்குள்ள நீ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்களே காலேஜ்ல, அதை மாதிரி கேட்டது. அதுக்குதான் சார். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக உங்களுக்கு வந்து நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து இன்னும் குயிக்காக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணாமல் அதே டிராயிங்ஸ் 2-3 சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி எப்படின்றது சாஃப்ட்வேராக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதேமாரி இது வந்து பாலமுருகனுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள மற்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படி எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் கொடுக்குற டிராயிங் சொல்லி கொடுக்குறது டூல். இந்த டூலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இண்டஸ்ட்ரியில், அதையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து இப்போ லைவா சில காம்பனன்ட்ஸ் இப்போ நம்ம வந்து யூனிகிராஃபிக்ஸ் மிஸ்டர் பிரதீப் எடுத்துருப்பார். பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா அவர் சில காம்பனன்ட்ஸ் லைவா வரைஞ்சிருப்பாரு. அவருக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாரு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேசிக்ஸா சில பென்னு, பென்சிலு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அவரே மெஷர் பண்ணி அவரே மாடலிங் பண்ணி அந்த ரியாலிட்டி கொண்டு வந்தார் பாருங்க. அது அடுத்த லெவல். இப்போ நீங்க டூல்ஸ் கத்துக்கிட்டீங்க. இந்த டூல்ஸுடைய என்ஹான்ஸ்மெண்ட் எங்க வரும் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ணில் பார்க்குற ஒரு காம்பனண்ட்டை ரியாலிட்டியா கொண்டு வர தெரியணும் நம்மளுக்கு. அதை நீங்க அந்த பிரதீப்னுடைய வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நிறையா. எஸ் சார். இப்போ பாலமுருகன் சொல்லியிருந்த மாதிரி ரெஸ்யூம் வெயிட்டை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு.
நீங்கள் சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கற்றுக்குறீங்களோ இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஜிடிஎன்டி. அந்த வீடியோஸ் மேபி உங்களுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரி டச் இல்லாதனால அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதை கற்றுக்கிட்டு அதை உங்கள் ரெஸ்யூமில் போட்டுட்டு நீங்கள் அதில் கேள்வி கேட்கும்போது அதில் நீங்கள் ஒரு 2 ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட இன்டர்வியூ பண்ண ஹெச்ஆர் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி பாலமுருகன்.